இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. புள்ளத்தாச்சி பொண்ணு. ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம கவனமா இருக்கணும்ல. அதான் சொன்னேன். இல்ல சாப்பிடும் போது உப்பு, காரம், புளி இப்படி ஏதாவது உடம்புக்கு ஆகாதது இருந்தா நம்ம அதை உடனே கண்டுபிடிச்சிடலாம்ல. அதனாலதான் சொன்னேன். என்னமோ 7-8 புள்ள பெத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானும் 3 புள்ளைய பெத்து வளர்த்தவதான். எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு தானே வீட்டுல ராணிய வேலைக்கு வச்சிருக்கேன். அவ எல்லாம் பாத்துக்குவா. நான் சொல்றத சொல்லிட்டேன் அத்தை. நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மத்தவங்கள நம்புறதை விட நீங்களே எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல நானே செஞ்சிருவேன். ஆனா அது உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? நீங்க நம்ப மாட்டீங்க. அதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. சரி. மா, என்னம்மா? ரொம்ப பசிக்குதுமா. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடு போடு. அவளுக்கு சாப்பாடு போடு. ஏய் இருடி. இதெல்லாம் நீ சாப்பிட கூடாது. உனக்காக தனியா பத்திய குழம்பு ரெடி பண்ணிருக்கேன். நீ அத சாப்பிடு. அம்மா ரொம்ப பசிக்குதுமா. இரு. ராணி. வரமா. மீனா குழம்பு எடு. ராணி. போதும். வைங்க. புள்ளத்தாச்சி பொண்ணு. ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம கவனமா இருக்கணும்ல. அதான் சொன்னேன். இல்ல சாப்பிடும் போது உப்பு, காரம், புளி இப்படி ஏதாவது உடம்புக்கு ஆகாதது இருந்தா நம்ம அதை உடனே கண்டுபிடிச்சிடலாம்ல. தீபாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு கொடுக்கணும். செக் பண்ணணும், அவ்வளவுதானே? எனக்கு போடுங்க, நான் செக் பண்ணி சொல்றேன். நீங்க அப்படியே பார்த்துட்டாலும் நீங்க உப்பு, புளி, காரம் பார்க்காம சாப்பிடுற ஆளு. இத பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சரிதான். நீங்க சாப்பிடுங்க. அடேங்கப்பா, மேடம் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. டேய், இத நான் யார் சொல்லியும் ஃபாலோ பண்ணல. என் பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில தான் பண்றேன். நல்ல அக்கறை தான். அப்ப நீயே சாப்பிட்டு செக் பண்ணி சொல்லிடாமா? மீனாட்சி, நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நீ எனக்கு மருமக, நான் உனக்கு மாமியார். புரியுதா? சரிங்க அத்தை. செக் பண்ணி சொல்லு. ஓஹோ, மேடம் கிட்ட ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி வண்டி யூ டர்ன் போட்டு இன்னொரு மருமக கிட்ட போகுது போல இருக்கு. அண்ணே, அம்மா கோச்சிக்கு போறாங்க. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு நீங்க அப்படி உங்க கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அத்தை சொல்லி நான் எப்ப செய்யாம இருந்திருக்கேன்? தீபா, அந்த குழம்புடு. இவள நாம பிளான் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இவ நமக்கே பிளான் பண்ற மாதிரி இருக்கே. ரொம்ப நேரம் பசிஞ்சுங்க, அது பொங்கல் மாதிரி ஆயிடும். டக்குன்னு சாப்பிடுங்க. டேய், அவ சாப்பிடுவா, நீ உன் வேலையை பாரு. என்ன மீனா இப்படியே பெசஞ்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு. புள்ளத்தாச்சி பொண்ணு பசியோட காத்துக்கிட்டு இருக்கால. சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சீக்கிரம். ஐயோ, நான் கொடுத்த மருந்த நானே இப்ப சாப்பிட போறேனா? இது உள்ள போய் என்னெல்லாம் பண்ண போகுதோ கடவுளே. என்ன கேட்காம எதுக்காக இந்த வேலையில பாக்குற நீ? ஏ மீனா, என்ன நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்ட? இப்படி நல்லா அள்ளி சாப்பிடு. நான் வேணா ஊட்டி விடட்டுமா? சாப்பிடுறேன்.
ஹலோ டாக்டர் வயிறு எரியுது மருந்து சொல்லுங்க. யார் நீங்க? யாருக்கு வலி எடுக்குது? யாருக்கு வயிற்று வலி எடுக்குது? ஐயோ சாரி சாரி சார், நான் மீனாட்சி பேசுறேன் சார். எனக்கு வயிறு ரொம்ப எரியுது சார். அதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லுங்க. ரொம்ப எரியுதா? ஐயோ நெருப்பு மாதிரி எரியுது சார். என்ன சாப்பிட்டீங்க? ஐயோ வயிறு எரியுற மருந்து சாப்பிட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டீங்களா நிறைய சாப்பிட்டீங்களா? எனக்கு அளவெல்லாம் தெரியாது சார். எரிச்சல் தாங்க முடியல. சீக்கிரம் மருந்து சொல்லுங்க. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க. ஐயோ என்னால அது வரைக்கும் வலி தாங்க முடியாது. எனக்கு உடனே மருந்து சொல்லுங்க. நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் திரும்ப கூப்பிடுறேன். மீனா 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 என்னாச்சு மீனா? என்ன வாந்தி எடுத்துட்டு இருக்க? ஐயோ என் வயிற்றுச்சல வெளியில காட்ட முடியாது. என்னாச்சு சொல்லு. ஐயோ ஒண்ணு இல்ல அத்தை. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதான் அளவு தெரியாம கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டேன். அதான் மூச்சு முட்டுது. அதான் வாமிட் எடுத்து அதை சரி பண்றேன். அதுதானா இல்ல வேற ஏதாவதா? ஐயோ அதுதான் அத்தை. வேற எதுவும் இல்ல. உண்மையை தானே சொல்ற? ஆமா அத்தை, சத்தியமா உண்மை. இல்ல அத்தை, நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். நிஜமா நீங்க போங்க மீனா. நான் படுத்தா சரியாயிடும். நீங்க பாத்துக்கிறேன். அஞ்சலிக்கு வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். உனக்கு என்ன பண்றப்பா? என்ன சொன்ன நீ? இவரோட முகத்தை மாத்துற. என்ன சார் என்ன சொல்றீங்க இப்படி திடீர்னு? யோ, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி இல்லீகல் ஆபரேஷன் பண்ணி இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்ல. சொல்லு, எத்தனை நாளைக்குள்ள பண்ணுவேன்? பண்ணலாம் சார், ஆனா இது பெரிய ரிஸ்க் பிடிச்ச வேலை. உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. இவனோட ஒரிஜினல் முகம் இல்லாம போகணும். இனி இவனை விட்டு வைக்கிறதா இல்ல. யார் சார் இவரு? யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் சொல்றத மட்டும் செய். இந்தா, இது அட்வான்ஸ் வச்சுக்கோ. இந்த ஆபரேஷன் நடக்கிறது வெளியில வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எப்பவும் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி முடிங்க. சரிங்க சார்.